மாதிரி நீங்க எழுதலாம். ஒரு நிருபம் எழுதுறாங்க அப்படின்னா எப்படி ஸ்டார்ட் பண்றாங்க, எப்படி கொண்டு போறாங்க அந்த விஷயத்த, அதுல என்னென்ன கான்செப்ட் இருக்குது, என்னென்ன கருப்பொருள் இருக்குது, என்னென்ன பாடங்கள் இருக்குது, புல்லட் பாயிண்ட் மாதிரி நீங்க நோட் பண்ணி வச்சுட்டீங்கன்னா ரொம்ப ஸ்டடி பண்றதுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் கிளாஸ் பார்த்தோம், பவுல் எப்படி அந்த நிருபத்தை ஸ்டார்ட் பண்றாருன்னு பார்த்தோம். தன்னை அட்ரஸ் பண்றாரு, நான் கிறிஸ்துவுக்குள் கட்டப்பட்டவன், கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவன். என்னுடைய சூழ்நிலையில இதுதான் பெரிய சூழ்நிலை, இதுதான் எனக்கு ரொம்ப பெருசா இருக்கு. இப்படி சொல்லிட்டு வரும்போது பவுல் பிலமோனுக்கு எழுதிட்டாரு இந்த ஒரு நிருபம். அப்போ இந்த நிருபத்துடைய நோக்கம் என்னன்றத அந்த கிளாஸ்ல பார்த்தோம் இல்லைங்களா? ஆக்சுவலி என்ன நோக்கம்னா, ஒரு சகோதரன், பட் சகோதரன் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் ஒரு அடிமையா இருந்திருக்கிறாரு, தவறு பண்ணிருக்கிறாரு பிலமோனுக்கு. இப்போ சகோதரன் ஆயிட்டாரு, இப்ப எப்படி சகோதரனை கொண்டு போய் பிலமோன் கிட்ட போய் சேர்க்கிறது? சோ அந்த டாஸ்க் தான் இப்ப பவுலுக்கு அங்க வந்திருக்கு. இப்ப பவுல் என்ன பண்ணணும்னா, இந்த ஒனேசிமோ என்ற ஒருத்தரை மறுபடியும் பிலோமோன் கிட்ட போய் சேர்க்கணும். ஆனா இந்த முறை இருவருக்கும் ஒரு சமாதானத்தை ஏற்படுத்தணும். அப்போ அந்த ஒரு காரணத்துக்காக சகோதர சகோதரிகளே, பவுல் என்ன பண்றாருன்னா இந்த நிருபத்தை அவரு எழுதுறாரு. சோ அவர் எழுதுற அந்த அவர் கொண்டு போற விதமே பாத்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். சிம்பிளா இல்லைங்க, இப்ப நம்மளாம் என்ன பண்ணுவோம், பிலமோனுக்கு ஒருவேளை நம்ம லெட்டர் எழுதணும்னா, பிலமோன் இந்த மாதிரி கிளாஸ் கேட்டாரு, ட்ரூத்துக்குள்ள வந்துட்டாரு, பிரதர் ஆயிட்டாரு, இப்ப அவர் அனுப்புறேன், கொஞ்சம் ஏத்துக்கோங்க, முடிஞ்சு போச்சு. பட் பவுல் அப்படி இல்லை. பவுல் கிட்ட ஒரு விஷயம் நம்ம பாக்குறோம், அவர் எழுதின நிருபம் ஒரு பக்கம் பரிசுத்தாவியுடைய இன்ஸ்பிரேஷன் இருக்குது கண்டிப்பா, அதே சமயத்துல இது பவுலுடைய தனிப்பட்ட ஒரு கேரக்டர் வெளிப்படுது. பவுலுடைய தனிப்பட்ட ஒரு கேரக்டர் வெளிப்படுது. ஒரு விஷயத்துல எப்படி கையாளணும், எப்படி பேசணும், எப்படி நடந்துக்கணும் அப்படின்றத பவுல் இங்க நமக்கு என்ன பண்றாருன்னா அங்க காமிக்கிறார். அப்ப பாருங்க, பிலமோன் கிட்ட பவுல் நினைச்சா ஒன் லைன்ல முடிச்சிருக்கலாம். ஆனா பவுல் பிலமோனை எப்படி கன்வின்ஸ் பண்றார் பாருங்க. பிலமோன் எப்படி ஒனேசிமுவை அவர் ஏற்றுக்கொள்ளணும், பட் அந்த ஏற்றுக்கொள்ற விஷயத்த பவுல் எப்படி கையாள்றாருன்னா, ஃபர்ஸ்ட் பவுல் எப்படி ஆரம்பிக்கிறாரு போன கிளாஸ்ல பார்த்தோம். பிலமோன் பத்தி நிறைய பாசிட்டிவா பேசிட்டு இருக்கிறார். பிலமோன், நீங்க எல்லா சகோதரர் மேலையும் விசுவாசமா இருக்கிறீங்க. ஞாபகம் இருக்குங்க, அதை பார்த்தோம் அந்த வசனம். விசுவாசமா இருக்கிறதுனா என்னன்னு பார்த்தோம். அன்பா இருக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனா சகோதரர் நீங்க விசுவாசிக்கிறீங்க, எல்லாரையும் விசுவாசிக்கிறீங்க. அந்த விசுவாசிக்கிறதுனா என்ன அர்த்தம் அப்படின்றத நம்ம போன கிளாஸ் பார்த்தோம் சரிங்களா? இப்படிலாம் இருக்கிறீங்க. அது மாத்திரமல்ல, உங்கனால சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவரும் என்ன ஆக்கப்பட்டிருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய உள்ளங்கள் ஆறுதல் அடைந்திருக்கிறது, மிகுந்த சந்தோஷமும் ஆறுதல் அடைந்திருக்கிறது. பரிசுத்தவான்களுடைய உள்ளங்கள் உங்கனால இளைப்பாறப்பட்டு இருக்கிறது, ரெஸ்ட் ஆயிருக்குது. நீங்க சபையில இருக்கக்கூடிய ஒரு அங்கத்தினரையும் நீங்க விசுவாசிக்கிறீங்க, அன்பு செலுத்துறீங்க. எல்லாரு மேலையும் உங்களுடைய கரிசனை இருக்குது. உங்கனால அவங்க நல்லா உற்சாகமா இருக்கிறாங்க. பாருங்க, பவுல் பிலமோன் பத்தி பாசிட்டிவா பேசிட்டு இருக்கிறார். இத படிக்கிற பிலமோனுக்கு எப்படி இருக்கும்? சரி, பவுல் என்னை பத்தி எப்படி புரிஞ்சு வச்சிருக்கிறார், எப்படி புரிஞ்சு வச்சிருக்காரு பாரு. உண்மையிலே பிலமோனுக்கு இந்த வார்த்தைகள் எல்லாமே ரொம்ப உணர்ச்சி பூர்வமா இருக்கும். சரி, ஏன் இவ்வளவு தூரம், ஏன் என்ன சொல்ல வர்றாரு பவுல், ஏன் இவ்வளவு விஷயம் பேசுறாரு, என்ன விஷயமா இருக்கும்? கண்டிப்பா பிலமோனுக்கு அந்த கேள்வி இருக்கும். ஏன்னா பவுல் இன்னும் ஓபன் பண்ணல.
இல்லைங்களா? இன்னும் என்ன விஷயம், மேட்டர் என்னன்னு இன்னும் ஓபன் பண்ணல. ஆக்சுவலி மெயின் மேட்டர் எங்க ஓபன் பண்றாருன்னா, சகோதர சகோதரிகளே, 10வது வசனத்துல தான் விஷயத்தையே ஓபன் பண்றார். 9ஆம் வசனம் வரைக்கும் விஷயம் என்னன்னே சொல்லல, இல்லைங்களா? ஃபர்ஸ்ட் வாழ்த்துக்கள் சொல்றாரு, கிரீட்டிங் சொல்றாரு, பிலமோனுக்கும், பிலமோன் மனைவி மற்றும் சகோதரனுக்கு. அப்புறம் பிலமோன் பத்தி சொல்றாரு, பிலமோன் நீங்க இப்படிலாம் இருக்கிறீங்க, அப்படிலாம் இருக்கிறீங்க, கேள்விப்படுறோம், ரொம்ப சந்தோஷமா இருக்குது. இப்போ நான் இதெல்லாம் சொல்லிட்டு 9ஆம் வசனம் வரைக்கும் என்ன பண்றாருன்னா அவரு பேசிட்டு வர. சோ போன கிளாஸ் 7 வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணிருந்தோம், இல்லைங்களா? இப்போ 8வது வசனத்துல எப்படி கொண்டு போறாரு பாருங்க. அவர் கொண்டு போற லாங்குவேஜ பாருங்க. படிக்கலாம். 8 வசனம் 9 ரெண்டையும் படிக்கலாம். ஆகையால் பவுலாகிய நான் முதிர்வயதுள்ளவனாகவும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் இப்பொழுது கட்டப்பட்டவனாகவும் இருக்கிறபடியால் நீர் செய்யத்தக்கதை உமக்கு கட்டளையிடும் படிக்கு கிறிஸ்துவுக்குள் நான் துணியத்தக்கவனாய் இருந்தாலும் அப்படி செய்யாமல் அன்பின் நிமித்தம் மன்றாடுகிறேன். சகோதர சகோதரிகளே, கண்டிப்பா இந்த பகுதியில வசனம் படிக்கும் போது ஏதாவது பாடம் இருக்குமானா கண்டிப்பா இருக்கு. என்ன பாடம்? நல்லா ஞாபகம் இருக்கும். பவுல் யாருன்னா அப்போஸ்தலனாகிய பவுல். அவர் ஒரு அப்போஸ்தலன். பொதுவா அப்போஸ்தலர்களுக்கு சில அதிகாரங்கள் கர்த்தர் கொடுத்திருந்தார். நீங்க பூமியில எவைகளை கட்டுகிறீர்களோ அவை கட்டப்படும், எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் கட்டவிழ்க்கப்படும். இது விசேஷமான ஒரு அத்தாரிட்டி. இது அப்போஸ்தலருக்கு மாத்திரம் கர்த்தர் இயேசு கொடுத்திருந்தாரு. இதுதான் பாத்தீங்கன்னா அப்போஸ்தலருக்கே உரிய அதிகாரம். அந்த அதிகாரத்தை பவுல் நினைச்சா பயன்படுத்திருக்கலாம். நீ என்ன செய்யணும்னு நான் சொல்றேன், நீ என்ன செய்யணும்னு நான் கட்டளையிடுறேன் அப்படின்னு அவர் நினைச்சா பண்ண முடியும். பட் இந்த அத்தாரிட்டி நமக்கு கிடையாதுங்க. இது ஒன்லி அப்போஸ்தலருக்கு மாத்திரமே. கமாண்ட் பண்ணலாம். இந்த கமாண்ட் கூட பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள் எனக்கு ரைட்ஸ் இருக்குது. நான் உங்ககிட்ட ஒரு காரியத்தை செய்ய சொல்லி நான் ஆர்டர் பண்ணலாம். நான் அப்போஸ்தலன் மட்டுமல்ல, வயசுலயும் மூத்தவன் தான், முதிர் வயது உள்ளவன், இல்லைங்களா? பிலமோன் நான் வயசுல மூத்தவர், அதே போல கிறிஸ்துவின் நிமித்தம் கட்டப்பட்டவனா இருக்கிறேன். நீங்க என்ன செய்யணும்னு நான் ஆர்டர் பண்ண முடியும். எப்படி லாங்குவேஜ் பாருங்க. இப்ப இந்த இடத்துல பவுல் என்ன காமிக்கிறாரு? நான் எவ்வளவு பெரிய ஆளுன்னு காமிக்கிறாரா? அப்படி புரிஞ்சுக்கலாமா? அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? பாருங்க, பவுல் தன்னை எவ்வளவு பெரிய ஆளா காமிச்சுக்கிறாரு அப்படி நம்ம எடுத்துக்கலாமா? அப்படி எடுத்துக்கூடாது. இங்க பவுல் நம்ம எல்லாருக்கும் ஒரு மாதிரி காமிக்கிறார், ஒரு முன் மாதிரி காமிக்கிறார். அன்பானவர்களே, பவுல் இந்த மாதிரி காமிக்கலைன்னா கண்டிப்பா நாம இந்த பாடத்தை கற்றுக்கொண்டிருக்க முடியாது. என்ன பாடம் அப்படின்னா, மிக முக்கியமா சபையை வழிநடத்தக்கூடிய அல்லது மூத்த சகோதரர்களா இருக்கக்கூடிய எல்லாருக்குமான பாடம் என்னன்னா, எந்த காரணத்து கொண்டும் வெளிப்படுத்தல்ல படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல வசனம் படிக்க வேணாம், 6 மற்றும் 16ல ஒரு வகுப்பாரை பத்தி அங்க வரும். நிக்கோலாய் ஸ்தார் மதஸ்தர். இவங்க யாருன்னா அதிகார விரும்பிகள் அப்படின்னு படிக்கிறோம். அதிகார விரும்பிகள்னா மற்றவங்களை அதிகாரம் செலுத்துறது ரொம்ப விருப்பம் உள்ளவங்க, ஆர்டர் பண்றவங்க. இவங்க எப்போதுமே ஆர்டர் தான் பண்ணுவாங்க. இந்த ஆவி இன்னைக்கு பேர் சபைகள்ல காணப்படுது, இல்லைங்களா? அதிகாரம் பண்றது, ஆர்டர் பண்றது. இந்த ஆவி தேவனுடைய சபையில
துளி கூட இருக்கக்கூடாது. சகோதர சகோதரிகளே, வழி நடத்துறவங்க, அதே போல மூத்த சகோதரர்கள், ஒருவேளை சபையை வழிநடத்தக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கிறாங்க அப்படின்னா, சகோதர சகோதரிகள் விஷயத்துல அதிகாரம் செலுத்தக்கூடிய வகையில அங்க நடக்கக்கூடாது. என்ன சொல்லணும்னா, சபையாருக்கு உதவியா இருக்கலாம், உதவியாக இருக்கலாம். அவங்க என்ன விரும்புறாங்க, அவங்க என்ன கேக்குறாங்க, அதை செஞ்சு கொடுக்கறதுக்கு தான் ஊழியக்காரர்கள். அவங்க தான் மூத்த சகோதரர்கள். சபையை நடத்துவதற்கு இல்ல. அதனால்தான் பாத்தீங்கன்னா பிரதர் அசல் ஒரு இடத்துல சொல்லும் போது, சபைய மூப்பர்கள் நடத்தக்கூடாது. நடத்தக்கூடாதுன்னா என்ன, நடத்துறதுன்னா என்ன, ரன் பண்றது, சபைய ரன் பண்றது. நோ 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 நோ, சபைய ரன் பண்றது இல்ல, சபைக்கு அசிஸ்ட் பண்ணணும். அசிஸ்ட்னா என்ன, சபைக்கு வேண்டிய உதவிகளை செஞ்சு கொடுக்கணும். சபை என்ன கேட்கிறாங்க, என்ன விரும்புறாங்க, அதுதான் செய்யணுமே ஒழிய நான் சொல்ற மாதிரி கேளுங்க, இப்படி செய்யுங்க, இப்படித்தான் செய்யணும், ஆர்டர் போடுறது அது நல்ல விஷயம் இல்லை. அது என்னன்னா ஒரு அந்த நிக்கோலாய் மதஸ்தருடைய ஆவியா இருக்குது, இது பேர் சபையுடைய ஆவியா இருக்குது. இத்தனைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் அவரே பாத்தீங்கன்னா ரைட்ஸ் இருக்குது, நீங்க என்ன பண்ணணும், எது செய்யணும், கமாண்ட் பண்ணலாம். பட் நான் செய்ய மாட்டேன். நான் உங்ககிட்ட அப்பீல் வைக்க மன்றாடுகிறேன், ஒரு மனு மாதிரி கொடுக்குறேன், அப்பீல் பண்றேன். அப்பீல்னா என்னங்க, ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன், வேண்டுகோளா வைக்கிறேன். பாருங்க, ஒரு சீனியர் பிரதர் நம்ம கிட்ட பிரதர் ஒரு வேண்டுகோள் உங்ககிட்ட வைக்கவா, கிளீஷா கொஞ்சம் டைமுக்கு வாங்க பிரதர், இந்த வேலைகளை நீங்க கொஞ்சம் செஞ்சா நல்லா இருக்கும் பிரதர், இல்லைங்களா, இந்த வேலைகளை நீங்க பண்ணீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும், வேண்டுகோளா வைக்கிறேன். இப்படி கேட்கறது எப்படி இருக்குது பிரதர், நீங்க அப்படி பண்ணிருங்க, இது செஞ்சிருங்க, இது நீங்க செய்யணும், சொன்னா கேளுங்க, ஆர்டர் பண்ற மாதிரி பேசுறது அது நல்ல விஷயம். இது ஜென்ரலா இது மூப்பர்களுக்கு விசேஷமான பாடமா இருந்தாலும் ஜென்ரலா நம்ம எல்லாருக்குமான பாடம். அப்போ பவுல் பாருங்க ஒரு மாதிரி காமிக்கிறாரு, நான் உங்கள்கிட்ட வேண்டுகோள் வைக்கிறேன், நீங்க என்ன செய்யணும்னு எனக்கு ரைட்ஸ் இருந்தாலும் நான் செய்ய மாட்டேன், ஒரு ரெக்வஸ்டா வைக்கிறேன், வேண்டுகோள் மாதிரி நான் வைக்கிறேன். சோ கண்டிப்பா பிலமோன் இத படிக்கும் போது, என்ன பவுல் இந்த அளவுக்கு பேசுறாரு, இவ்வளவு தூரம் பேசுறாரு, என்ன பவுல் நீங்க சொன்னா செய்யறேன், ஆனா நீங்க என்ன கேக்குறீங்கன்னா, நீங்க ஆர்டர் போட்டாலும் செய்ய போறேன், பட் வேண்டுகோள் வைக்கிறீங்க, வேண்டுகோள். அவ்வளவு பெரிய பிரதர் அப்போஸ்தலன் நம்ம கிட்ட போயிட்டு ஏதோ மன்றாடுறார், வேண்டுகோள் வைக்கிறார், அதுக்கு ஒரு காரணம் கொடுக்குறாரு பாருங்க. எதன் நிமித்தமா நான் வேண்டுகோள் வைக்கிறேன்னா, அன்பின் நிமித்தம் வேண்டுகிறேன் அப்படின்னா, ஏதோ ஒரு பாயிண்ட் அங்க பிலமோனுக்கு காமிக்கிறாரு. இந்த அன்பின் நிமித்தம் வருது இல்லைங்களா, இதனுடைய கிரீக் வேர்டு நீங்க போய் செக் பண்ணீங்கன்னா அங்க என்ன கிரீக் வேர்டு கொடுக்குறாங்க சகோதர சகோதரிகளே, அகாப்பே. அகாப்பே என்ற வார்த்தை அங்க வருது. இவரு ஃபீலியா வார்த்தை யூஸ் பண்ணல, கடமை அன்பு யூஸ் பண்ணல. ஏன்னா நம்ம அன்பு பத்தி நீங்க எல்லாரும் தெரிஞ்சு வச்சிருப்பீங்க நம்புறோம். ஃபீலியா ஒரு அர்த்தம் இருக்குது, அந்த அன்பு பைபிள்ல இருக்குது. அவர் அன்பு அந்த வார்த்தை யூஸ் பண்ணல, பட் பவுல் யூஸ் பண்ற வேர்டு அகாப்பே. இது அகாப்பே பத்தி நம்ம தெளிவா தெரிஞ்சு வச்சிருந்தா தான், பவுல் அன்பின் நிமித்தம் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், வேண்டுகிறேன், அந்த வார்த்தையுடைய சீரியஸ்னஸ் நமக்கு புரியும். ஒருவேளை அகாப்பை பத்தி நமக்கு தெளிவா தெரியலன்னா ஒன்னும் பிரச்சனை இல்லை, தேவன் இஷ்டமா இருந்துச்சுன்னா அது ஒரு சப்ஜெக்டா பார்க்கும். அதை தெளிவா புரிஞ்சுட்டோம்னா
பவுல் அதை வச்சு ஒரு வேண்டுகோள் விடுறாரு. உண்மையிலே இனிமேல் படிக்கிற ஒரு வசனம் பாத்தீங்கன்னா, அது எப்படின்னா பிலமோன் 4 பக்கமும் அணை கட்டுற மாதிரி தான் புரியுது இல்லைங்களா? பிலமோனால ஒரு சின்ன வாய்ப்பு கூட இல்ல பவுல் சொன்ன பாயிண்ட்டுக்கு மறுத்து பேசுறது, பவுல் சொல்ற காரியத்துக்கு மறுப்பு தெரிவிக்கிறதுக்கு, நோ அப்படின்னு சொல்றதுக்கு வாய்ப்பே கொடுக்காம அந்த அளவுக்கு வார்த்தைகளை என்ன பண்றாருன்னா அங்க பதிவு பண்றாரு. அதிகாரம் இல்ல, அது வைக்கிற இந்த விதமே பாத்தீங்கன்னா பிலமோனால பேச்சே பேச முடியாது, அப்ஜெக்ஷன் பண்ணவே முடியாதுங்க. அந்த லெவலுக்கு பவுல் வார்த்தைகளை வைக்கிறாரு. அது என்னன்றத பின்னாடி படிக்கலாம். அப்ப படிக்கிற பிலமோனுக்கு கேள்வி வருது, என்ன சொல்லவையா, என்ன பவுல் நீங்க என்கிட்ட போய் ரிக்வெஸ்ட் எல்லாம் பண்றீங்க, என்ன விஷயம் சொல்லுங்க கேட்டா, இப்பதான் 10வது வசனத்துல பேரை எடுத்து பயன்படுத்துறார். தெரியல, ஒருவேளை இந்த பேரை படிக்கும் போதே பிலமோன் என்ன ரியாக்ட் பண்ணிருப்பாருன்னு தெரியல. மேபி கோபம் கூட வந்திருக்கலாம். நான் யார பத்தி பேசுறேன்னு தெரியணுமா பிலமோன் அப்படின்னு சொல்லும் போது 10ஆம் வசனம் படிக்கலாம். என்னவென்றால், கட்டப்பட்டிருக்கையில் நான் பெற்ற என் மகனாகிய ஓனேசிமுக்காக உம்மை மன்றாடுகிறேன். பாருங்க, இப்பதான் பாயிண்ட் மெதுவா எடுத்து வைக்கிறார். நான் என்ன சொல்ல வரேன்னா என்னன்னா, நான் ஜெயில இருக்கும்போது, கட்டப்பட்டிருக்கையில ஜெயில இருக்கும்போது, புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒரு மகன் இருக்கிறாரு, நான் பெற்ற மகன் ஒனேசிமு. இது மகன்னா நீங்க புரிஞ்சுக்குவீங்க நம்ம நம்புறோம் சரிங்களா? ஒனேசிமு பவுல் எப்படி பாக்குறாருன்னா ஒரு மகன் போல. சோ இதெல்லாம் சும்மா வார்த்தைகளுக்காக பேசல, உண்மையிலே அந்த உணர்வோட தான் பவுல் பேசிட்டு இருக்கிறார். பாருங்க, இந்த ஒனேசிமு இந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா பிரயோஜனம் உள்ளவன் என்று அர்த்தம். பிரயோஜனம் உள்ளவன், யூஸ்ஃபுல். அப்போ நான் யாருக்காக உங்ககிட்ட நான் வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா, அந்த நிருபமே யாருக்காகனா ஒருத்தருக்காக. அவர் நான் பெற்ற மகன் ஒனேசிமு. தெரியல, ஒருவேளை பிலமோன் படிக்கும்போது என்ன ரியாக்ட் பண்ணிருப்பாருன்னு தெரியல. இவர் எந்த ஒனேசிமு பத்தி பேசுறாரு? என்கிட்ட ஒருத்தன் அடிமையா இருந்தான், அவன் எனக்கு பெரிய துரோகமோ பெரிய ஒரு தப்பு பண்ணிட்டு போயிட்டான், அந்த ஒனேசிமுவா இருக்குமா? சே வாய்ப்பு இல்லை. யாரா இருக்கும் ஒனேசிமு? கண்டிப்பா ஒரு கேள்வியோடு இருந்திருப்பாரு. ஆனா 11 இருந்து 17 வரைக்கும் கண்டினியூஸா அவர் வைக்கிற ஒரு வார்த்தைகளுமே உண்மையிலேயே பிலமோன் அப்படி என்னங்க ஷாக் ஆகி போயிருப்பார். அவ்வளவு ஷாக் ஆயிருப்பாரு, அதிர்ச்சி ஆயிட்டு பேச முடியல. அதே சமயத்துல பவுல் பேசுற ஒரு பாயிண்ட்டுக்குமே அப்ஜெக்ஷன் பண்ண முடியல. ஏன்னா அவ்வளோ முக்கியமான வார்த்தைகளை இந்த ஒனேசிமு பத்தி ஒன்றன் பின் ஒன்றாக வைக்கிறார். படிக்க போறோம் வசனம் 11 இருந்து 17 வர. உண்மையிலே அந்த இடத்துல நம்ம எல்லாரும் பிலமோன் தான் நினைச்சுக்கோம். இப்ப பிலமோன், நம்ம எல்லாரும் பிலமோன். நமக்கு ஒருத்தர் பெரிய துரோகம் பண்ணிட்டார், பெரிய கெடுதி பண்ணிட்டு இருக்காரு இல்லைங்களா? நீங்க யார வேணா வச்சுக்கோ, அது உங்க மனைவியா இருக்கலாம், இல்ல கணவனா இருக்கலாம், பிள்ளைகளா இருக்கலாம், பக்கத்து வீட்டுக்காரங்களா இருக்கலாம், இல்ல சகோதரனா இருக்கலாம். நம்ம வாழ்க்கையில ஒரு பெரிய கெடுதி பண்ணிட்டார், பெரிய ஒரு துரோகம் பண்ணிட்டார். நல்லா கவனிங்க, பாயிண்ட் கவனிங்க. இப்போ அவர் மனம் திருந்தி வரும்போது அவரை நாம ஏற்றுக்கொள்ற விஷயத்துல என்ன நிலைப்பாடு காமிக்கிறோம்? இப்ப எல்லாரும் பிலமோன் மாதிரி நம்ம நினைச்சுக்கலாம். இப்ப பாருங்க, பவுல் 11ஆம் வசனத்துல
பேச ஆரம்பிக்கிறாரு. ஒனேசிமோ பேருடைய அர்த்தம் என்னன்னு பார்த்தோம், பிரயோஜனம் உள்ளவன், யூஸ்ஃபுல். இப்ப 11ஆம் வசனம் ஸ்டார்ட் பண்றாரு, படிக்கலாம். முன்னே அவன் உமக்கு பிரயோஜனம் இல்லாதவன், இப்பொழுதோ உமக்கும் எனக்கும் பிரயோஜனம் உள்ளவன். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ரொம்ப கிளியரா வைக்கிறார் பிலமோன். எஸ், உண்மைதான். ஒரு காலத்துல அவர் பேருக்கு ஏத்த மாதிரி இல்ல, அவர் பேருக்கு ஏத்த மாதிரி இல்ல. ஆக்சுவலி அவர் அடிமையா வாங்கப்பட்டவர். பட் உண்மையா இல்ல, பேருக்கு ஏத்த மாதிரி இல்ல, உண்மையா இல்ல. ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, பிரசன்ட் இப்போ அவன் எனக்கும் உங்களுக்கும் பிரயோஜனமா உள்ளவன். நல்லா கவனிக்கணும். ஒரு அருமையான பாடம் நம்ம கற்றுக்கொள்ளணும். முன்னாடி இப்போ, முன்ன இப்போ, பாஸ்ட் பிரசன்ட். சகோதர சகோதரிகளை, பொதுவா விழுந்து போன மனுஷனுடைய சுபாவம் என்ன தெரியுங்களா? யாராவது திருந்தி வந்தாங்கன்னா பிரசன்ட்ல எப்படி இருக்கிறாரு, இப்போ பிரசன்ட்ல கரண்ட்ல இப்போ எப்படி இருக்கிறான்றத கவனிக்காம, முன்னாடி அவர் பண்ணிட்ட விஷயங்கள், அவர் பேசிட்ட விஷயங்கள், அவர் இப்படி பேசிட்டாரு, இப்படி நடந்துகிட்டாரு, இந்த மாதிரி பண்ணிட்டாரு இல்லைங்களா? தேவனுடைய பிள்ளைகளுக்கு எப்போதுமே கடந்த காலங்கள்ல பாக்குறத விட்டு போட்டு இப்போ நீங்க எப்படி இருக்கிறீங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். ஞாபகம் இருக்குங்களா? ஒரு டைம் பேதுரு கிட்ட விஷயம், இந்த பாயிண்ட் பார்க்கலாம். பேதுரு கிட்ட கர்த்தர் கேட்பார், பேதுரு நீ ஏன் என்னை காட்டி என்னை ஏன் மறுதளிச்ச, நீ ஏன் இப்படி பண்ணன்னு கேட்டாரா? அப்படி கேட்டாரா? பேதுரு இப்போ என் மேல அன்பா இருக்கிறியா அப்படி கேட்டாரா? கேட்ட கேள்வி பிரசன்ட்ல கேட்கிறார், டு யூ லவ் மீ, இப்ப நீ என்கிட்ட அன்பா இருக்கிறாயா? அவ்வளவுதான். 3 கேள்வியுமே பாத்தீங்கன்னா அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிறாயா, அன்பா இருக்கிற. இதுல நுணுக்கமா போனோம்னா நிறைய வார்த்தை, கிரேக்க வார்த்தைகள். இயேசு 2 வார்த்தைகளை மாறி பேசுறாரு, மாறி மாறி பேசுவாரு இல்லைங்களா? பிலியா, அகாப்பே, அகாப்பேன்னு கேட்டு அதுக்கப்புறம் 3வது டைம் ஃபீலியா கேட்பார். பட் பாயிண்ட் என்னன்னா, அந்த இடத்துல பேதுரு பண்ணிட்ட பழைய காரியத்தை ஞாபகப்படுத்த சொல்றதை விட நீ ஏன் பண்ண அப்படின்ற மாதிரி அவர் கேட்கல. கர்த்தர் கையாண்ட அணுகுமுறை என்னன்னா, இப்போ நீ எப்படி இருக்கிற, பிரசன்ட்ல எப்படி இருக்கிற, அது போதும் எனக்கு. நீ பாஸ்ட் எப்படி வேணா நீ பண்ணிருக்கலாம், நிறைய தப்பு பண்ணிருக்கலாம், ஆனா இப்போ நீ கரெக்டா இருக்கிறியா, இப்போ ஓகேயா இருக்கியா? அது அந்த பாயிண்ட பேதுருக்கு உணர்த்தும் வகையில தான் அந்த 3 கேள்வி அவருக்கு. அதே பாயிண்ட் தான் பவுல் கையாளுறாரு. முன்னாடி அவர் தப்பு பண்ணவர் தான், ஆனா இப்போ நீங்க பாருங்க, பழச பாக்க நினைச்சு பாருங்க. ரொம்ப வினோதமான சூழ்நிலை தான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், உயிர்த்தெழுதல் கர்த்தருடைய 2ஆம் வருகையில நடக்கும் இல்லைங்களா? நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிறோம். முதலாவது யார் உயிர்த்தெழுவாங்கன்னா, கிறிஸ்துவுக்குள் மரிச்சவங்க முதலாவது எழுதிருப்பாங்க. நல்லா கவனிங்க. அதுல 2 பேர் நம்ம எடுக்கலாம். 2 பேர் யாருன்னு கேட்டீங்கன்னா, ஸ்தேவான் விஷயத்துல நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் தான் ரத்த சாட்சியா மரிச்சாரு, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவர் உயிர்த்தெழுந்துருவார் இல்லைன்னா, ஃபர்ஸ்ட் முதலாம் உயிர்த்தெழுதல்ல உயிர்த்தெழுந்தார் வைங்களேன். கண்டிப்பா அவரோடு கூட யாரு வந்திருப்பாருன்னா, பவுலும் என்ன பண்ணிருப்பாரு, உயிர்த்தெழுந்து வந்திருப்பார் இல்லைங்களா? நம்ம எல்லாரும் விசுவாசிக்கிற மாதிரி 1878 ரெசரக்ஷன் நடக்குது. ஸ்தேவான் வந்துட்டாரு, கூட பவுலும் வந்து நிக்கிறார். நினைச்சு பாருங்க, இது பிரசன்ட் கண்டிஷன். ஆனா பாஸ்ட் என்ன, பாஸ்ட் கண்டிஷன் என்ன? ஸ்தேவான் சாகும் போது, ஸ்தேவான் மரிக்கும் போது
அந்த மரணத்துக்கு ஒரு பங்காளி யாரா இருந்தாருன்னா பவுல். ஞாபகம் இருக்குங்களா? பவுல் சவுலா இருக்கும் போது அவரும் அவரும் பாத்தீங்கன்னா இந்த மரணத்துல ஒரு பங்கு இருந்துச்சு. அப்போ ஸ்தேவான் பார்த்திருப்பாரு, சவுல் நீங்க என்னை கல்லை விட்டு எறியறீங்க, நீங்களும் ஒரு காரணம் தான். ஆனா இப்போ உயிர் தெழுந்து வரும்போது ஸ்தேவான் பாப்பாரு, சவுல் இப்ப பவுல் ஆயிட்டார். எப்படி இருக்குன்னு நினைச்சுப்பாங்க. அவங்களுடைய 2 பேருடைய மீட்டிங் எப்படி இருக்கும், 2 பேருடைய சந்திப்பு உயிர் தெழுதல எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கற்பனை பண்ணிப்போம். கண்டிப்பா 2 பேரும் கட்டி பிடிச்சிருப்பான். எப்படி இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஸ்தேவான் கேட்பாரா, என்ன ஏன் நீங்க அன்னைக்கு ஏன் இப்படி பண்ணீங்க? பழைய விஷயங்கள், முன்னாடி நமக்கு பண்ணிட்ட கஷ்டங்கள், நமக்கு கொடுத்துட்ட காயங்கள், அதெல்லாம் நம்ம கேட்டோம்னா நம்ம இன்னமும் அகாப்பே அன்புல வளரவில்லை என்று அர்த்தம். இப்போ எப்படி இருக்கிறீங்க அதுதான் கவனிக்கணும். இப்போ நீங்க தவறுகளை உணர்ந்திருக்கிறீங்களா, திருந்திருக்கிறீங்களா, கரெக்டா இருக்கிறீங்களா, இப்ப பிரயோஜனம் உள்ளவங்களா இருக்கிறீங்களா, அதுதான் நம்ம நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். சில நேரங்கள்ல நம்முடைய பிரதர் சிஸ்டர்ஸுங்க வந்து நம்மகிட்ட மன்னிப்பு கேட்கறாங்கன்னா உண்மையிலே அப்போ மன்னிப்பு கேட்கிற அந்த இருதயத்தை பார்க்கணுமே ஒழிய நீங்க ஏன் பண்ணீங்க, எதுக்கு பண்ணீங்க, இன்னும் விட்டுருங்க. மன்னிப்பு கேட்கறாங்களே, தங்கள் தவறை உணர்ந்து வந்து கேட்கறாங்களே, அதை நம்புங்க, அதை வீசும். அப்போ இந்த பாயிண்ட் தான் பவுல் என்ன பண்றாருன்னா அங்க உணர்த்துறாரு. அப்போ முன்னே பிரயோஜனம் உள்ளவன், முன்னே உனக்கு பிரயோஜனம் இல்லாதவன், பட் இப்போ பிரயோஜனம் உள்ளவன். இதெல்லாம் பிலமோன் படிச்சுட்டு இருக்கிறார் இல்லைங்களா? பிலமோன் எப்போதுமே பிரசன்ட்ல பாருங்க, பாஸ்ட பார்க்காதீங்க. உண்மைதான், பாஸ்ட்ல அவர் பிரயோஜனம் இல்லாதவர் தான். பட் பிரசன்ட்ல உங்களுக்கு மாத்திரம் இல்ல, எனக்கும் தான். அப்போ உண்மையிலே பிலமோன் கேள்வி இருந்திருக்கும், இவன் எப்படி, இவன் எந்த வகையில பிரயோஜனம் உள்ளவன் இல்லைங்களா? அது நம்ம பிலமோனுக்கு ஒரு ஆர்வம் இருக்கும். அடுத்த வசனம் வைக்கிறாரு, 12ஆம் வசனம் படிக்கலாம். அவனை நான் உம்மிடத்துக்கு அனுப்புகிறேன், என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நீர் ஏற்றுக்கொள்ளும். இல்லைங்களா? இது தமிழ் டிரான்ஸ்லேஷன் விட இங்கிலீஷ்ல ரொம்ப அழகா எப்படி வருதுன்னா, பிலமோன் என்னுடைய இருதயத்தை நான் உங்களுக்கு நான் அனுப்புறேன். எப்படி? என் இருதயத்தை நான் உங்ககிட்ட அனுப்புறேன். பட் என் இருதயத்தை நான் எப்படி அனுப்புறேன்னா ஒரு நபராக என் இருதயத்தை நான் உங்ககிட்ட அனுப்புறேன். எப்படின்னா ஒனேசிமுவை அனுப்பும் போது, இப்ப ஒனேசிமு உங்ககிட்ட வரான், அவரை நீங்க ஒனேசிமுவை பார்க்காதீங்க, என் இருதயமா பாருங்க, என் இருதயமா பாருங்க. இந்த மீனிங்ல பேசுறாரு, என் உள்ளம் போல் இருக்கிற அவனை நான் உங்ககிட்ட ஒரு நபராக அனுப்புறேன். அப்போ பவுல் இப்படி சொல்லிட்டு கண்டிப்பா இதோட முடிச்சிருந்தாருன்னா உண்மையிலேயே பிலமோனுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்திருக்கும். என்னதான் இருந்துட்டாலும் இல்லைங்களா, என்னதான் இருந்துட்டாலும் அப்படின்னு ஒரு தாட் வரும் இல்லைங்களா? அந்த தாட்டை பிலமோன் கிட்ட இருந்து எடுக்கிறதுக்காக, பிலமோன் கிட்ட இருந்து துளியும் இல்லாம எடுக்கிறதுக்காக எப்படி வார்த்தைகளை வைக்கிறாரு பாருங்க. நான் இவனை அனுப்புறேன், என் இருதயம் மாறி இருக்கிறான், என் இருதயத்தை நான் அனுப்புறேன். ஆனா ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க பிலமோன், 13ஆம் வசனம் படிக்கலாம். சுவிசேஷத்தின் நிமித்தம் கட்டப்பட்டிருக்கிற எனக்கு ஊழியம் செய்யும்படி உமக்கு பதிலாக அவனை என்னிடத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும் என்றிருந்தேன். ஆக்சுவலி நான் என்ன திட்டம் பண்ணியிருந்தேன்னா, இவன் என்கிட்டே வச்சுக்கலான்னு இருந்தேன். எதுக்குன்னா சுவிசேஷத்தின் வேலைக்காக. ஏன்னா நான் வந்து கட்டப்பட்டிருக்கிறேன்னா ஜெயில இருக்கிறேன், ஜெயில இருந்துட்டு என்னால வேலை செய்ய முடியாது. பட் சுவிசேஷ ஊழியம் நான் ஜெயில இருந்துட்டாலும் வேலை நடக்கணும். ஆல்ரெடி
அந்த வேலைகள் அநேக இடங்கள்ல போயிட்டு இருக்குது. மெயினா கொலோசிய பட்டணத்துல நான் ஜெயில இருந்துட்டாலும் சுவிசேஷ ஊழியம் நடக்குது. கொலோசை பட்டணத்துல எப்படி நடக்குது? எப்படி நடக்குதுன்னா, பிலமோன் நீங்க அங்கிருந்து பண்ணிட்டு இருக்கிறீங்க. நான் அங்கிருந்து செய்ய வேண்டிய வேலைகளை நீங்க என்ன பண்றீங்கன்னா, எனக்காக இந்த வேலைக்காக அங்க பண்றீங்க. அதே போல இந்த சுவிசேஷ வேலைக்காக உங்க இடத்துல இருந்து பண்றதுக்காக நான் இவரை பயன்படுத்தலான்னு நினைச்சிருந்தேன். ஆனா இது அவருடைய பிளானிங் சொல்றார். பட் நான் அப்படி செய்யல. ஏன் செய்யலன்றதுக்கான காரணம் சொல்றாரு பாருங்க, 14ஆம் வசனம். ஆனாலும் நீர் செய்யும் நன்மையை கட்டாயத்தினால் அல்ல, மனப்பூர்வமாய் செய்யத்தக்கதாக நான் உம்முடைய சம்மதி இல்லாமல் ஒன்றும் செய்ய எனக்கு மனதில்லை. அவருக்கு பவுலுக்கு என்ன ஒரு விஷயம் சொல்ல வரேன்னா, நினைச்சா அவரை இங்கே வச்சிருக்கலாம். இங்க வச்சிருந்து உங்க சார்பா அந்த வேலைய இங்க செய்ய வைக்கலாம். ஆனா இது ஒரு நல்ல விஷயம் தான் இல்லைங்களா? இது ஒரு நல்ல விஷயம் தான். பட் இந்த நல்ல விஷயத்த கூட நான் ஏதோ உங்களை கம்பல் பண்ண வச்சு செய்ய வைக்கிற மாதிரி செய்யக்கூடாது. நீங்க செய்யற இந்த நன்மை ஏதோ கட்டாயத்தினால் இல்லை. அப்போ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் தெரியுங்களா? ஒருத்தர்கிட்ட ஒரு நன்மையை வாங்குறோம், இல்ல ஒருத்தர் நன்மையை செய்ய சொல்றோம், இல்ல மற்றவங்களுக்காக ஒரு நன்மையை செய்யறோம்னா, மற்றவங்களுக்காக ஒரு நன்மைகள் செய்யறோம்னா அது ஏதோ கட்டாயத்தினால செய்யக்கூடாது. யாரோ வேற வழி இல்ல பண்ணணும், கம்பல் பண்றாங்க. பை கம்பல்ஷன் ஒரு நன்மையை செய்யற விஷயத்துல அன்பானவர்களே அது மனப்பூர்வமா இருக்கணும். அது உதவிகள் செய்யறதா இருக்கட்டும், நன்மைனா புரியுது இல்லைங்களா? கர்த்தருடைய வேலையா இருக்கட்டும், எதுவா இருக்கட்டும், அது கட்டாயத்தினால் அல்ல, அது மனப்பூர்வமாய் செய்யணும். அது மாத்திரமல்ல, ஒனேசிமும் என்னத்தான் ட்ரூத்துக்குள்ள வந்திருந்தாலும் இப்பவும் அவர் யாருடைய அடிமை தெரியுங்களா? பிலமோனுடைய அடிமை தான். அவர் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறார். பிலமோன் காசு கொடுத்து வாங்கியிருக்கிறாரு. இந்த ஒனேசிமும் இப்பவும் அவருடைய ப்ராப்பர்ட்டி. உங்க ப்ராப்பர்ட்டி நான் நினைச்சா யூஸ் பண்ணலாம், அது நன்மை தான். ஆனா உங்க அனுமதி இல்லாம நான் செய்ய. ஏன்னா இப்ப பாருங்க, இப்போ நான் ஒருவேளை பிலமோன் கிட்ட இப்ப சொல்றேன், பவுல் வந்து ஒனேசிமு யாரு? பிலமோனுடைய ப்ராப்பர்ட்டி. பிலமோன் காசு கொடுத்து அடிமையா வாங்கிட்டார். இப்போ பவுல் அவர் யூஸ் பண்ணலாம். யூஸ் பண்ணும் போது இப்போ கண்டிப்பா பிலமோன் சம்மதம் இல்லாம ஒரு கட்டாயத்தினால, சரி நான் பவுல் என்ன பண்றாரு, நான் அடிமையா வாங்கின ஒருத்தனை, என்னுடைய வேலைக்காக அடிமையா வாங்கின ஒருத்தனை இவர் யூஸ் பண்ணிக்கிறாரு, சரி போ பண்ணிக்கட்டும் அப்படின்னு ஏதோ ஒரு கம்பல்சன் பண்ற மாதிரி, ஒரு கட்டாயத்துல சரி பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி பிலமோன் செய்யக்கூடாது. மாறாக பிலமோனே மனப்பூர்வமா பவுல் கிட்ட அனுப்பி, இவர் நீங்க இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு பயன்படுத்திக்கோங்க, இவர் என்னுடைய ப்ராப்பர்ட்டி தான், பட் சகோதரனா வந்ததுனால இவரை இந்த சுவிசேஷ ஊழியத்துல நீங்க தாராளமா பயன்படுத்துங்க. என்ன பாடம் இல்லைங்களா? இத்தனைக்கும் பவுல் எவ்வளவு ஒரு நீதியை கையாளுறாரு பார். சகோதர சகோதரிகளை, நீதி கையாளுற விஷயத்துல ரொம்ப முக்கியம். என்னதான் இருந்தாலும் அவங்க உங்க ப்ராப்பர்ட்டி, மாம்சத்தின் படி பார்த்தா உங்களுடைய ப்ராப்பர்ட்டி. அதனால்தான் ஒரு சகோதரன் கிட்ட நம்ம அப்ரோச் பண்ணும்போது முதல்ல, உதாரணத்துக்கு ஒரு பாயிண்ட் நம்ம படிச்சிருப்போம், சகோதரருடைய நேரத்தை நம்ம எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லைங்களா? இப்போ ஒரு பிரதருடைய நேரத்தை நம்ம வேஸ்ட் பண்றோம்னா அது பெரிய அநியாயம்.
ஏன்னா அவருடைய நேரம், அந்த நேரத்தை அவருடைய விருப்பம் இல்லாம இல்லைங்களா, வேற சில நேரங்கள்லாம் பாத்தீங்கன்னா சில பிரதர்ஸுங்க என்ன பண்ணிடுறாங்கன்னா ஒரு நிர்பந்தம் பண்ணிடுறாங்க. சோ இதனால என்ன ஆயிருது, நேரம் விரயமாகுது, ஆரோக்கியம் விரயமாகுது இல்லைங்களா. சோ அப்படி செய்யக்கூடாது. ஒரு பிரதர் கிட்ட நம்ம அப்ரோச் பண்றோம்னா, இல்ல மற்றவங்களுடைய நேரத்தை நம்ம பயன்படுத்துறோம், மற்றவங்களுடைய தாளந்தை பயன்படுத்துறோம், மற்றவங்களுடைய என்னங்க ஏதோ சில நன்மைகளை நம்ம நன்மைகளுக்காக பயன்படுத்துறோம் அப்படின்னா, கண்டிப்பா அத கூட ரொம்ப தாழ்மையில கேட்கணும். அவங்களுடைய விருப்பத்தோட ஆர்டர் பண்ற மாதிரியும் அங்க பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா, எப்படி உதாரணம் சொல்லணும்னா, பிரதர் அடுத்த வாரம் நீங்க ஸ்ரீலங்கா வந்துருங்க பிரதர். இப்படி சொல்றதுக்கும், பிரதர் உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா எங்களுக்கு ஒரு ஷெட்யூல் கொடுங்களேன், நீங்க வந்தீங்கன்னா ரொம்ப பிரயோஜனமா இருக்கும், அப்படி சொல்றதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. பாருங்க, அப்போ அந்த அப்ரோச் பண்ற மெத்தட் தான் ரொம்ப முக்கியம். ஒருத்தர் ஒரு நன்மையை செய்யறார், இல்ல ஒருத்தர்கிட்ட நன்மையை வாங்குறோம்னா அந்த நன்மை அது அவர் மனப்பூர்வமா செய்யணும், அவருடைய விருப்பத்தின்படி செய்யணும். அப்படின்னா அவர்கிட்ட சம்மதம் வாங்கணும். அவருடைய சம்மதம் வாங்கறதுக்காகத்தான் பவுல் என்ன சொல்றாருன்னா, பாருங்க பிலமோன் இந்த ஒனேசிமும் சுவிசேஷ ஊழியத்துல ரொம்ப பயன்படுறாரு, உங்க இடத்துல இருந்து பயன்படுத்துறார், ரொம்ப உதவியா இருப்பாரு. நான் நினைச்சா வச்சிருக்கலாம், உண்மையில ஐடியா இருந்துச்சு, பட் என்னதான் இருந்தாலும் உங்க ப்ராப்பர்ட்டி, உங்க சம்மதம் இல்லாம நான் அவனை யூஸ் பண்ணக்கூடாது. ஆகையினால நான் உங்க ப்ராப்பர்ட்டி அனுப்புறேன் அப்படின்னு ரொம்ப ஞானமான வகையில நீதியா என்ன பண்ணிக்கிறாருன்னா அங்க நடந்துக்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு பாருங்க இல்லைங்களா. இப்ப என்ன பிரச்சனைனா, என்னதான் ஒன்னேசிமும் வீட்டுக்கு போனாலும் பிரச்சனை இருக்கு. ஏன்னா அவரு பெரிய தப்பு பண்ணிட்டார். இப்ப பவுல் ஆல்ரெடி சொல்லிட்டாரு, முன்னாடி பழச பாக்காதீங்க, இப்ப பாருங்க, இப்ப எப்படி இருக்காருன்னு பாருங்கன்ட்டார். செகண்ட் பாயிண்ட், அவர் இந்த ஒரு ஊழியத்துல ரொம்ப உதவியா இருப்பாரு, பட் உங்க அனுமதி இல்லாம நான் வாங்க மாட்டேன், உங்க அனுமதி இல்லாம நான் பயன்படுத்த மாட்டேன். செகண்ட் பாயிண்ட் சொல்லிட்டார். செகண்ட் பாயிண்ட்ல என்ன ஞாபகப்படுத்துறாருன்னா, இந்த ஒன்னேசிமோ உங்களை போல உங்க இடத்துல இருந்து சுவிசேஷ ஊழியத்துக்கு ரொம்ப பயன்படுத்தப்படுவாரு. அப்போ இவனால ஒரு பிரயோஜனம் இருக்குது சுவிசேஷ ஊழியத்துல. இத்தனைக்கும் பிலமோன் இடத்துல இருந்து அவர் இந்த வேலைய செய்யலாம். அப்ப ஊழியத்துல இவர் எவ்வளவு பங்கு இருக்குது என்பதை பிலமோனுக்கு ஞாபகப்படுத்துறாரு. இது செகண்ட் பாயிண்ட். அடுத்து தேர்ட் பாயிண்ட் போறார் பவுல். படிக்கலாம் வசனம் 15. அவன் என்றென்றைக்கும் உம்முடையவனாய் இருக்கும் படிக்கும் இனிமேல் அவன் அடிமையானவன் ஆகவல்ல, அடிமையானவனுக்கு மேலானவனாகவும் பிரியமுள்ள சகோதரனாகவும் இருக்கும் படிக்கும் கொஞ்ச காலம் உம்மை விட்டு பிரிந்து போனானாக்கும். ஆமா, இது தமிழ் மொழிபெயர்ப்போட இங்கிலீஷ்ல எப்படி வரும்னா, ஒரு காரணத்துக்காகத்தான் உங்களை விட்டு பிரிஞ்சு போனான். என்ன காரணம்? அவன் மறுபடியும் உங்ககிட்ட வரன்றதுக்கா. இதெல்லாம் ரொம்ப அருமையான பாயிண்ட். நம்ம பொதுவா தெரியும், தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எது நடந்துட்டாலும் அது நன்மை தான். அப்படின்னா எந்த விஷயங்களா இருந்துட்டோம் அது எல்லாமே தேவன் ஒரு நன்மைக்காகத்தான் என்ன பண்றாங்கன்னா அனுமதிக்கிறார். இப்ப அவரு இங்க ஏன் உங்களை விட்டு பிரிஞ்சு போன, என்னதான் இருந்தாலும் பிரிஞ்சு போனது கஷ்டம் தான் இல்லைங்களா. உங்களை விட்டு விலகி போனது, இத்தனைக்கும் உங்களுக்கு உண்மை இல்லாம போனது, இந்த ஒரு காரியம் தப்பு தான். பட் உங்களை விட்டு பிரிஞ்சு வந்துட்டார், தப்பு தான். ஆனா இந்த தப்பா இருந்தாலும், இந்த தவறான விஷயமா இருந்தாலும், தேவன் அதை எப்படி சரி பண்றாரு, எப்படி அந்த காரியத்தை நன்மைக்கு எதுவா மாத்துறாரு. சில நேரம் நம்ம போடுற திட்டங்கள், நம்ம போடுற பிளான் நமக்கே தெரியாது தப்பா ரைட்டா. சம்டைம் தப்பா கூட இருக்கும், பட் தப்பு நமக்கு தெரியாது. பட் தேவன் என்ன பண்றாங்கன்னா, நம்ம பண்ற தவறான முடிவுகளா இருக்கட்டும், தவறான காரியங்களா இருக்கட்டும்,
தவறான முடிவுகள், தவறான திட்டங்கள். ஓகே, நோ ப்ராப்ளம். இன்னமும் நமக்கு நம்பிக்கை என்னன்னா, தேவன் அதை நன்மைக்கு எதுவா என்ன பண்றாங்களாமா, பயன்படுத்துறாங்க. இந்த லெசனை நீங்க புரிஞ்சுக்கோங்க பிலமோன். உண்மைதான், உங்களை விட்டு போயிட்டார், தப்பு தான். பட் இப்போ மறுபடியும் பிரயோஜனம் உள்ளவனாக உங்ககிட்ட வராரு. இது நடக்கிறதுக்காகவே அவர் என்ன பண்ணாரு, அவரு போனாரு இல்லைங்களா? அப்படி நீங்க பாருங்க சொல்லிட்டு, இது தேர்ட் பாயிண்டா அங்க பவுல் அங்க வைக்கிறாரு. அடுத்து ஃபோர்த் பாயிண்ட் சொல்றார், இனிமேல் இவரை நீங்க அடிமையா பார்க்காதீங்க, அதற்கும் மேலா பிரியமுள்ள சகோதரனா நீங்க பாருங்க. அடிமையா பார்க்காதீங்க, பிரியமுள்ள சகோதரனா பாருங்க சொல்லிட்டு 16ஆம் வசனத்துல சொல்றாரு. படிக்கலாம். எனக்கு அவன் பிரியமான சகோதரனானால் உமக்கு சரீரத்தின் படியையும் கர்த்தருக்குள்ளும் எவ்வளவு பிரியமுள்ளவனாய் இருக்க வேண்டும். ஆக்சுவலி இங்கிலீஷ்ல 16ஆம் வசனம் எப்படி வரும்னா, தமிழ் கொஞ்சம் மாறி இருக்குது, இடம் மாறி இருக்குது. 16ஆம் வசனம் எப்படி வருதுன்னா, முன்னாடி அடிமை தான், ஆனா இப்ப அடிமை இல்ல, அடிமைக்கு மேலா பிரியமுள்ள சகோதரனா இருக்கிறாரு. எனக்கு எனக்கு சகோதரன்னா உங்களுக்கும் சகோதரன் தானே அப்படின்னு மாம்சத்தின் படியையும் அதே போல கர்த்தருக்குள்ளும் அவன் நமக்கு பிரியமான சகோதரன். பிலமோன், நீங்க மாம்சத்தின் படி பார்த்தாலும் இல்ல கர்த்தருக்குள் பார்த்தாலும் அவன் நமக்கு பிரியமுள்ளவன். இல்ல 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 கர்த்தருக்குள் மட்டும்தான் நான் சகோதரனா பார்ப்பேன், மத்தபடி அவன் அடிமையா தான் பார்ப்பேன் அப்படிலாம் வேணாம். எஸ், முன்னாடி அடிமைத்தான், ஆனா இப்போ நீங்க அவரை எப்படி பாருங்கன்னா சகோதரனா பாருங்க. சகோதர சகோதரிகளே, ரொம்ப முக்கியமான பாயிண்ட். தேவனுடைய பிள்ளைகள் பத்தி படிக்கும் போது ட்ரூத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி பார்த்த பார்வை வேற, இப்ப அவர்களை ட்ரூத்துக்குள்ள வந்த பின்னாடி பார்க்கிற பார்வை அங்க வேற. இது ஆக்சுவலி நம்ம கண்டிப்பா இந்த பழக்கம் பழகிக்கணும். நம்முடைய பார்வை மேன்மைப்பட வேண்டி இருக்கு. ஏன்னா பவுல் சொல்றாரு, படிக்கிறோம், ஒருவனையும் மாம்சத்தின் படி நாங்கள் பார்க்க மாட்டோம், மாறாக ஒரு புது சிருஷ்டியாக தான் நம்ம அங்க பார்க்கும். அப்போ சொல்றாரு, அவரு கர்த்தருக்குள் மட்டுமல்ல மாம்சத்தின் படியும் அவர் யாருங்களாமா, பிரியமான சகோதரன். இது ஃபோர்த் பாயிண்ட் அங்க வச்சுட்டா இல்லைங்களா? சோ அப்போ ஃபோர்த் பாயிண்ட்ல அவர் அடிமை இல்ல, அடிமையா பார்க்காதீங்க, அவர் கர்த்தருக்குள் அது பிரியமுள்ள சகோதரனா இருக்கிறாரு, மாம்சத்தின் படியும் சகோதரனா இருக்கிறாரு. எனக்கு அவன் சகோதரன்பா, நான் அவர் பிரியமான பிரதரா பாக்குறேன், நீங்க எப்படி பாக்குறீங்க அப்படின்னு பவுல் ஒரு பாயிண்ட்டுமே வைக்க 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 பிலமோனுக்கும் ஒனேசிமுக்கும் நடுவுல என்ன ஆகுதுன்னா, இருக்கிற அந்த பெரிய பிளவு கொஞ்சம் கொஞ்சமா ஒட்டப்படுகிறது. பிலமோனுக்கும் ஒனேசிமுக்கும் நடுவுல இருக்கக்கூடிய பெரிய ஒரு கேப் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிட்டு இருக்கிறாருன்னா பவுல் அத ஃபில் பண்ணிட்டு இருக்கிறாரு, கேப் இல்லாம பண்ணிட்டு இருக்கிறாரு. கடைசியா பாத்தீங்கன்னா 5வது பாயிண்ட் 17ஆம் வசனத்துல வச்சுட்டாரு. என்ன வைக்கிறாருன்னா 17ஆம் வசனம் படிக்கலாம். ஆதலால் நீர் என்னை உம்மோடே ஐக்கியமானவன் என்று எண்ணினால் என்னை ஏற்றுக்கொள்வது போல அவனையும் ஏற்றுக்கொள்ளும். என்ன சொல்ல வராங்கன்னா, என்ன பிலமோன், என்கிட்ட எவ்வளவு ஃபெலோஷிப்பா இருக்கிறீங்க, நான் ஒருவேளை நான் வீட்டுக்கு வந்தா என்னை எவ்வளவு வெல்கம் பண்ணுவீங்க, அது மாதிரி இப்ப வரான் உங்ககிட்ட, சகோதரனா வரான், ஏற்றுக்கொள்ளுங்க. ஐயோ, பழைய சுபாவம் விடாத அன்பானவர்கள், பழைய சுபாவம் விடாது. ஏன்னா சில நேரங்கள்ல இந்த அனுபவங்கள் நமக்கு வரும்போது, நம்முடைய நண்பர்கள் துரோகம் பண்ணவங்க, இல்ல குடும்பத்துல நமக்கு கஷ்டம் கொடுத்தவங்க, தீமை பண்ணவங்க, இப்ப ஒருவேளை சத்தியத்துக்குள்ள வந்த பின்னாடி, ட்ரூத்துக்குள்ள வந்த பின்னாடி இப்ப அவர்களை மறுபடியும் ஏற்றுக்கொண்டு
பழையவைகளை மறந்து ஏற்றுக்கொள்வது என்பது பழைய சுபாவத்துக்கு வாய்ப்பே இல்லை. ஆனா அதை மேற்கொள்ளணும். புதிய சிருஷ்டி அதை மேற்கொள்ள வேண்டியிருக்கு. ஆக்சுவலி இந்த பாயிண்ட் வரைக்குமே பவுல் எப்படி விற்கிறாருன்னா, 4 பக்கமும் அவர் அணை போடுறார், டேம் கட்டுறார். ஏன்னா பிலமோனால எந்த ஒரு அப்ஜெக்ஷன் பண்ண முடியாது ஒன்னேசிம விஷயத்துல. பட் பவுல் வைக்கிற ஒரு பாயிண்ட்ஸுமே ரொம்ப தாழ்மையில, ரொம்ப ஒரு வேண்டுதல் பண்ற மாதிரி, ரெக்வெஸ்ட் பண்ற மாதிரி, ரொம்ப உணர்த்துற மாதிரி, ஒன்னேசிமுவை எப்படி பாருங்க, எப்படி பார்க்காதீங்க. பட் இந்த கையாளுற விதம் பாத்தீங்கன்னா ரொம்ப ஞானமான விதம். இத பத்தி கர்த்தர் இயேசு பேசுறாங்க. நம்ம எல்லாருக்கும் பரிச்சயமான வசனம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவங்க தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். உண்மையிலே பவுலுக்கு இந்த டாஸ்க் தான் இருந்திருக்கு. பவுலுடைய கேரக்டர் எவ்வளவு தூரம் இருக்குது என்பதை இங்கத்தான் கண்டுபிடிக்க முடியும். தேவனுடைய பிள்ளைகளுக்கான பாடம் என்னன்னா, சமாதானம் பண்ணிக்கிறவர்கள் பாக்கியவான்கள். முதல்ல சமாதானம் மற்றவங்களுக்கு பண்ணோம்னா, முதல்ல நாம சமாதானத்தை விரும்புகிறவர்களாக, நாம் எல்லார்கிட்டையும் சமாதானம் உள்ளவர்களாக, நாம் எல்லார்கிட்டையும் சமாதானத்தை நாடுகிறவர்களாக இருக்கும். நாம அப்படி இருந்தா தான் மத்தவங்களுடைய காரியத்துல சமாதானம் பண்ணக்கூடிய வேலைகள் செய்ய முடியும். சில அனுபவங்கள் தேவன் தராங்க நமக்கு. மற்றவங்க காரியத்துல நம்ம எப்படி சமாதானம் பண்ணி வைக்கிறோம், பண்ற விதம் எப்படி, அது ரொம்ப முக்கியம் இல்லைங்களா? ஏன்னா இன்னைக்கு உலகத்தார் பண்றாங்க, உலகத்துல கூட பண்றாங்க இல்லைங்களா? கவுன்சிலிங் சொல்லி கொடுப்பாங்க, கோர்ட்ல பண்றாங்க, சைக்கலாஜிக்கலா பண்றாங்க. ஆனா புது சிருஷ்டிகள் பண்ற மாதிரி யாராலையும் பண்ண முடியாது. புது சிருஷ்டிகள் எப்படி பண்றாங்கன்னா, எப்படி தேவன் நம்ம விஷயத்துல எப்படி கையாளுறார். இப்ப தேவன் கிட்ட நம்ம எல்லாரும் வரும்போது பாருங்க, ஒரு கற்பனை பண்ணிக்கும். தேவன் பார்வையில ஒரு காலத்துல நம்ம துரோகிகள். ஆனா நம்ம மனம் திரும்பி தேவன் கிட்ட வரும்போது தேவன் எப்படி நம்மளை ஏற்றுக்கொண்டார். இதை நம்ம எந்த அளவுக்கு சரியா உணர்ந்தோம்னா, அதே போல நம்ம கிட்ட வர்றவங்க ஒரு கால் தப்பு பண்ணிருப்பான், தப்பு பண்ணிட்டு இப்போ நம்ம கிட்ட வருந்தி வரும்போது தேவன் எப்படி நம்ம கிட்ட நடந்துட்டாரோ, நாம அவங்க கிட்ட நடக்கும் போதுதான் தேவனுடைய புத்திரராக நாம இருப்போம். ஒருவேளை நம்ம பழைய விஷயங்களை மறக்காம சொல்லி காமிச்சுட்டு, பழைய காரியங்களை குத்தி காமிச்சு, நீங்க அப்படி பேசுனீங்க, இப்படி நடந்துக்கிட்டீங்க, நாம அப்படி இல்லைன்னா கண்டிப்பா மற்றவங்க காரியத்துல சமாதானம்லாம் வாய்ப்பே இல்லை. அப்போ சகோதர சகோதரிகளே, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள் என்ற அந்த நிலையை நாம் அடையணும்னா, முதல்ல நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட எந்த அளவுக்கு சமாதானமா இருக்க முயற்சி பண்றோம், அது ரொம்ப முக்கியமா. சோ நிறைய பாடங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம் இன்றைய நாள்ல. நீங்க வீட்டுல போய் பொறுமையா தியானிக்கலாம். ஆக்சுவலி இந்த நிருபம் ஒரே நிருபமா இருந்தாலும் நம்முடைய உடன் சகோதர சகோதரிகள் விஷயத்துல, அவங்க காரியத்துல நம்ம எப்படி நடந்துக்கிறோம், எப்படி நடந்துக்கணும், எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், எப்படி நாம நடந்துக்க கூடாது என்ற பாடங்கள் மட்டுமே இந்த பிலமோன் நிருபத்துல நாம பார்க்கணும். சோ இன்றைய நாள்ல நிறைய பாடங்கள் கற்றுக்கொண்டிருக்கிறோம். மீண்டுமா ரிவ்யூ பண்ணோம்னா, அதிகார விரும்பிகளா இருக்கக்கூடாது சகோதர சகோதரி விஷயத்துல, மிக முக்கியமா சபை காரியத்தில். எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், மற்றவங்க விருப்பம் இல்லாம, சம்மதம் இல்லாம மற்றவங்களுடைய காரியத்துல நம்ம அதிகாரமோ இல்லைங்களா மற்றவங்களுடைய நேரங்களை திருடுவதோ அது கண்டிப்பா கூடாது. சோ எல்லாமே மற்றவருடைய சம்மதத்தோட தான் எந்த ஒரு காரியங்களா இருக்கட்டும் ரொம்ப ஆலோசனைகளாகத்தான் முன்வைக்கணுமே ஒழிய கட்டளைகள் போடுவது தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகல். அதுக்கப்புறம் பார்த்தோம் மிக முக்கியமான பாடம், நம்ம கூட இருக்கிறவங்க இல்ல நம்ம கிட்ட மனம் வருந்தி வர்றவங்க விஷயத்துல பழைய காரியங்கள் பார்க்கவே கூடாது.
பிரசன்ட்ல அவங்க எப்படி இருக்கிறாங்க அதை மட்டுமே நம்ம பார்க்கணும். கடைசியா சமாதானம் பண்ற விஷயம், மற்றவங்களுக்கு நம்ம செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம வளரணும்னா முதல்ல நாம் சமாதானம் உள்ளவர்களாக அதை நாம இருக்கணும். நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட நம்மளே வந்து நம்ம கூட இருக்கிறவங்க கிட்ட சமாதானம் இல்லாம இருந்தோம். சமாதானமே என்ன? யார்கிட்டயும் எந்த பிரச்சனையும் இல்லை, யார்கிட்டயும் நம்ம பழைய விஷயங்களை சொல்லி அதனால ஒரு சமாதானம் இல்லாத நிலை. ஒருவேளை பிரதர் ரொம்ப நாள் இவருக்கும் எனக்கும் பேச்சுவார்த்தை இல்லை பிரதர், என்ன அர்த்தம்? அவருக்கும் எனக்கும் எந்த பேச்சுவார்த்தை இல்லை, ஏன்னா அவர் எனக்கு நிறைய கஷ்டம் கொடுத்துருக்கிறாரு, நான் அவரோட பேச்சுவார்த்தையை வச்சுக்க மாட்டேன். என்ன மீனிங்? சமாதானத்தை நாம விரும்பலைன்னு அர்த்தம். இப்படி இருந்துட்டு நம்ம எப்படி போய் மற்றவங்களுக்கு சமாதானம் அங்க பண்ண முடியும்? ராஜ்யத்துல 1,44,000 பேருக்கு பெரிய டாஸ்க் என்னன்னா இந்த சமாதானம் பண்ற வேலை அவங்க பண்ணுவாங்க. பட் நாம அந்த வாய்ப்புல ஒரு அங்கமா போகணும்னா அந்த ட்ரைனிங் இப்பவே நம்ம இங்க பூமியில எடுக்க வேண்டி இருக்குது. எடுக்கலைன்னா நம்ம அங்க போக முடியும். தொடர்ந்து படிக்கலாம் அடுத்த வாரம். சகோதர சகோதரிகள் ஏற்கனவே சொன்னது போல நீங்க நோட் எடுத்து ஒரு புல்லட் பாயிண்ட்ஸ் மாதிரி போட்டா தான் புரியும். ஏன்னா ஒரே கிளாஸ்ல பாக்குறதுல வாரம் பார்த்துட்டு இருக்கிறோம், ஒரு கண்டினியூட்டி இருக்கணும். நான் போன வாரம் என்ன பார்த்தோம், என்ன பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்ற கண்டினியூட்டி இருந்தா தான் கிளாஸஸ் புரியும். இல்லைன்னா ஏதோ பிளாங்கா வந்து கேட்கிற மாதிரி இல்லைங்களா, அப்படிதான் இருக்கும். அது கண்டிப்பா இந்த காதுல கேட்டு இந்த காதுல போற மாதிரி ஆயிடும். ஆகையினால நீங்க அடுத்த கிளாஸ் வரும்போது ஒரு ஜஸ்ட் ரிவ்யூ பண்ணிட்டு வந்து உட்கார்ந்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்கும். ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு